வெல்கம் டு உன்னாஸ் ஃப்ளேவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இது வந்து மாங்காய் சட்னி. இப்போ மாங்காய் சீசன் தான் உங்களுக்கு. மாங்காயில் மூக்கு மாங்காய் இருக்கு இல்லையா, அதில் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன். ஒரு 4 சின்ன வெங்காயம், 3 பூண்டு, நல்லா பெரிய சில்லாக ஒரு சில்லு தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உப்பு, இவ்வளோதான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். வரமிளகா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு நம்ம சுடு சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த சட்னியை வச்சு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும். இல்லை சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம். மாங்காய் அரை மாங்காய், இந்த ஒரு கப்புக்கு 1 கப் இருக்குது. 4 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு, நல்ல ஒரு பெரிய சில்லு தேங்காய், 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு கல்லுப்பு, இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் அரைக்க வேண்டியது தான். இந்த மாங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், உப்போட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இதெல்லாம் பச்சையாக ரொம்ப தண்ணி ஊற்றாமல் முதல்ல எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் விப்பர்லேயே போட்டுட்டு தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி அரைக்கணும். பாருங்கள், மாங்காய், தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, உப்பு வச்சு அரைச்சிட்டேன். தண்ணியே ஊற்றலை. ஃபஸ்ட்டு விப்பரில் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாங்காய், வெங்காயத்தில் உள்ள தண்ணியே வந்துச்சு. சுத்தமாக நான் தண்ணியை ஆட் பண்ணலை. இந்த பாருங்கள், கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கும். நீங்கள் மிளகாய் வேணால் குறைச்சிக்கலாம். சுடு சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்றதுக்கு பிரமாதமாக இருக்கும். தயிர் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். எல்லோரும் இந்த சீசனில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். அடுத்த ஃப்ரைடே இன்னொரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன்.